ராஜாமணி 4. சென்ற வாரம் விடியற்காலையில் வாசல் ஜன்னலை திறந்து வைத்துக்கொண்டு அரை தூக்கமாய் படுத்துக் கொண்டிருந்தேன். ஒரு சிறு கை வாசல் கதவை மெதுவாய் தட்டிற்று. ஓர் இனிமையான குரல், அம்பி மாமா, அம்பி மாமா என்று கூப்பிட்டது. ஒரே பாய்ச்சலில் படுக்கையை விட்டு குதித்து ஓடிப்போய் கதவை திறந்தேன். மறுகணம் என் அருமை மருமான் ராஜாமணி என்னை கட்டிக்கொண்டான். எப்படிடா ராஜா வந்த என்றேன். நான் தான் வந்தேன் மாமா, அம்மாவை அழைச்சிண்டு திருமன்றம் எச்சு பச்சில வந்தேன் என்றான். நான் என் தமக்கை பக்கம் திரும்பி, ஏனம்மா ஒரு கடுதாசி போடக்கூடாதா, நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேனா என்பதற்கும் அவனே பதில் சொல்லிவிட்டான். போடணும்தான், ஆனாக்கா ஒழிவே இல்லையே மாமா என்று தான் ஏதோ பெரிய மனிதன் போலும் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறவன் போலும் பதில் சொன்னான். ராஜாமணி எப்போதும் போல் என்னிடம் ஆசையாகத்தான் இருந்தான். ஆனால் முன்போல் நாள் முழுவதும் என்னுடனேயே கழிப்பதில்லை. நான் ஆபீஸுக்குப் போயிருக்கும் நேரமெல்லாம் அவன் அம்மாமியுடன் பேசிக் கொண்டிருப்பான். அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாகிவிட்டதா என்று கேட்டேன். ஓ, ஆச்சு மாமா, நான் 1ஆம் கிளாஸ் வாசிக்கிறேன் என்றான். ஏண்டா, உனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கிறதா என்று கேட்டுவிட்டேன். அம்பி மாமா, எங்க வாத்தியார் சார் வந்து துரசாமி ஐயர், அவருக்கு கிளி மாதிரி மூக்கு இருக்கு, அதனால அவரை கிளிமூக்குன்னு நாங்கள்லாம் கூப்பிடுறோம். நாங்கள்லாம் கணக்கு போட்டுண்டு கஷ்டப்பட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. ஏண்டா அப்படி சொல்கிறாய்? இல்ல மாமா, வந்து திங்கக்கிழமை காலமே போனா உடனே கணக்கு போடுறா. ஒரு ஆனை 3 ரூபானாக்கா 4 ஆனை என்ன விலைன்னு. எங்க வாத்தியார் என்ன ஆனை வாங்க போறாரா? அதுக்காக எங்களை எதுக்கு மாமா குட்டணும்? சரி, அப்புறம் என்ன வாசிப்பாய்? தமிழ் பாடம் ஒண்ணு வச்சிருக்கா. அதுல ஒண்ணுமே கிடையாது. அதுல அணில் குஞ்சையும் தொர பொம்மையும் போட்டிருக்கான். எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சு போச்சு. அப்புறம் அப்புறம் கணக்கு சொல்லித்தரா. ஒரு நாளைக்கு அப்பா கணக்கு போட்டு கொடுத்தா. யாருடா போட்டா இத? ரைட்டா இருக்கேன்னாரு கிளிமூக்கு. நான் தான் சார் போட்டேன் நேத்துக்குன்னேன். பொய் சொல்றியாடா? வா போர்டுக்குன்னார். இல்ல சார், அப்ப போட்டேன், ஞாபகம் இருந்தது. அதுக்கு மேல காப்பி குடிச்சிட்டு வந்தேன், சத்தம் மறந்து போயிருக்கு, அப்புறம் ஆகட்டும்னேன். அப்படியும் விடாம அந்த கிளிமூக்கு என்ன 2 அடி அடிச்சுடுத்து. எனக்காக ஒண்ணு, அப்பாக்காக ஒண்ணுன்னு நினைச்சுண்டு பேசாம இருந்துட்டேன் மாமா. குழந்தைக்கு பேசவே தெரியாது என்று சொல்லிக்கொண்டே என் தமக்கை அவ்விடம் வந்தாள். அத்துடன் அந்த சம்பாஷணை நின்றது. எங்கள் ராஜாமணி தலைவாரிக் கொள்வது, ட்ரெஸ் செய்து கொள்வது எல்லாம் அம்மாமியிடம்தான். அம்மாமி வந்து 1 வருஷத்துக்குள்ளாகத்தான் ஆகிறது. நான் வீட்டில் இல்லாத வேலைகளில் எல்லாம் அவன் அம்மாமியுடன் வம்பளந்து கொண்டிருப்பான். விசாரித்ததில் அந்த போக்கிரி அவளை ரொம்ப பயமுறுத்திக் கொண்டிருந்ததாக தெரிய வந்தது. ஏ அம்மாமி, எங்க அம்பி மாமாவுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவா தெரியுமா என்றானாம் ஒரு நாள். தெரியாது என்று பதில் வந்ததாம். நீ மாமாவுக்கு பால் காப்பி எல்லாம் கொடுக்கற, ரொம்ப சரி. ஆனாக்கா மாமா இருக்கிற பக்கம் தவிர எங்கு பார்த்தாலும் பாக்கிறியே, எதுக்கு? அதனால மாமாவுக்கு உன் பேர்ல ரொம்ப கோவம். அதுக்கோசரம் நீ இன்னைக்கு மத்தியானம் நல்ல டிபனா பண்ணி தித்திக்க தித்திக்க கொடுக்கணும், தெரியுமா என்றானாம். நான் தினம் ஆபீஸுக்கு கிளம்பும் போதெல்லாம் குழந்தை, மாமா பலூன் வாங்கிட்டு வரியா மாமா என்று கெஞ்சுவது வழக்கமாக இருந்தது. 2 நாளைக்கு முன் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு பலூன் வாங்கிக் கொண்டு போனேன். அவன் கையில்
அதை கொடுத்தது முதற்கொண்டு அதே காரியமாய் அவன் ஊதிக்கொண்டே இருந்தான். நான் சாப்பிட உட்கார்ந்த போதும் என் பின்னால் நின்று கொண்டு ஊதிக்கொண்டிருந்தான். திடீரென்று படார் என்று பிரம்மாண்டமான சப்தம் கேட்டது. என் பின்னால் நின்ற ராஜாமணியின் முகத்தை பார்க்க வேணுமே. சற்றே தூரத்தில் பலூன் வெடித்து கீழே கிடந்தது. ஆச்சோ இல்லையோ காரியம், ஒரு வழியா தூங்கப்போ என்றாள் அவன் தாயார். ராஜாமணி யார் பேரில் குற்றஞ்சாடலாம் என்று 2 நிமிஷம் யோசனை செய்தான். கடைசியில் என்னிடம் வந்து, இல்ல மாமா, போனா போறது, என் பேர்ல பெசகில்ல மாமா, அந்த ராஜி அம்மாமி இருக்கோ இல்லையோ அது சொல்லித்து, இன்னும் ஊதுடா ஊதுடான்னு நான் ஊதிப்பிட்டேன், அவ்வளவுதான் என்றான். நான் சிரித்தேன். எங்கே நான் கோபித்துக் கொள்ளப் போகிறேனோவென்று பயந்து கொண்டிருந்த ராஜாமணி நான் சிரிப்பதை பார்த்துவிட்டு சற்று தைரியமாய் என் கழுத்தை கட்டிக்கொண்டு, மாமா மாமா, நாளைக்கு நல்ல பலுனா இன்னொன்னு வாங்கிண்டு வரியா மாமா என்றான். நேற்று இரவு ராஜாமணி என்னுடன் படுத்துக் கொண்டிருந்தான். சாயந்தரம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டேன். மாமா, இன்னைக்கு சாயந்தரம் நான் அப்பாவோட பீச்சுக்கு போனேன். அம்மா கூட வந்தா. அசட்டு அம்மாமி முன்னால வரமாட்டேன்னா. நான் சொன்னேன், நீ வரியா இல்லாட்டா உன்னை மதுரையில போய் பரியாசம் பண்ணட்டுமான்னு. அப்புறம் பயந்துண்டு வந்துட்டா. என்னோட அடுத்தாத்து பயல் கிட்டு வந்திருந்தான். நாங்கள்லாம் மணலிலே விளையாடினோம். அந்த பயல் சொன்னா, ஏல ஆசாமணி, என்ன வந்து ஒரு பெரிய திமிங்கலம் கடிச்சுடுத்துடான்னா. திமிங்கலனா என்னடான்னே. அவ வந்து ஒரு சின்ன கட்டைய காமிச்சு, அதுக்குள்ளதாண்டா அது இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்குன்னா. நான் ஒரு கழியால குத்தி குத்தி பார்த்தேன், ஒண்ணுமே காணல. சரிதாண்டா, நண்டா இருக்குமோடான்ன. இல்லவே இல்லடா, பெரிய திமிங்கலண்டா, பெருசா இருந்ததுடான்னா மாமா. அப்புறம் ராஜி அம்மாமி வந்து நின்னுண்டே இருந்தா. ஒரு பெரிய அலை வந்தது, அப்படியே நனைச்சுட்டு போயிடுத்து. நான் வந்து, நோக்கு நன்னா வேணும், எங்க அம்பி மாமாக்கு நேத்து ராத்திரி உருளைக்கிழங்கு கறி சரியா போடலையன்னோ நீன்ன. எல்லாத்துக்கும் அவ சிரிக்கிறா மாமா. போனா போறா. அப்புறம் அப்புறம் கருப்பா ஒன்னு ஒரத்துல முதந்தது. கிச்சா சொன்னா, ஏலே காட்டெருமடான்னா. நான் சொன்னேன், ஆமாண்டா, கல்லெடுத்து அடிடான்னே. அப்புறம் பார்த்தாக்கா அது கருப்பா யாரோ ஒரு மாமா குளிச்சுன்றிருக்கா. நான் மண்ணை தூக்கி போட்ட உடனே எழுந்திருந்து வந்து, என்னடா பசங்களான்னார். ஒட்டமா ஓடிப்போய் அப்பா பக்கத்துல நின்னுண்டே. அந்த மாமா சிரிச்சுண்டே அங்க வந்தார். அவரை பார்த்த அப்பா, நம்ம ராஜாமணி யானைன்னு நினைச்சுருப்பான்னார். அது கூட அந்த மாமாவுக்கு பிடிக்கல. சரி, எனக்கு இப்போது கொஞ்சம் தூக்கம் வந்தது. ஒரு புறமாய் திரும்பி படுத்துக்கொண்டேன். ராஜாமணி மேலும் பேசிக்கொண்டே போனான். மெராஸ் ரொம்ப நன்னா இருக்கு. எங்க கிளிமுக்கு மட்டும் பார்த்தார்னாக்கா ஆச்சரியப்படுவார். ஆனாக்கா மாமா, 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 தூங்குறியா? ஆமாண்டா என்றேன். ஆனாக்கா மாமா, அவங்க இங்க வந்தா பீப்பிள்ஸ் பார்க் இருக்கே, அதுல புடிச்சு போட்டுடுவா. மாமா, மாமா, மாமா. நான் பதிலே சொல்லவில்லை. ராஜாமணியின் சிறிய கை என் தலை, நெற்றி, கண், மூக்கு, மோவாய்க்கட்டையை எல்லாம் மெதுவாய் தடவிற்று. பிறகு கண்களை மூடிக்கொண்டு தன் சிறிய வாயைத் திறந்து அழகாய் ஒரு கொட்டாவி விட்டான் அவன்.